அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். தேவனுக்கென்று இன்னும் கனி கொடுத்தல். முக்கிய வசனம்: அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். சங்கீதம் 92:15. ஒரு பழைய நாட்டுப்புற கதையில் ஒரு பெண் தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவாள். ஒரு நீளமான குச்சியின் இரு முனைகளிலும் இரு வாளிகள் இருக்கும். ஒன்று புதிய உறுதியான வாளி, மற்றொன்று விரிசல் உள்ள பழைய வாளி. அவள் வீட்டுக்கு வருகையில் புதிய வாளி நிறைந்திருக்கும். ஆனால் பழைய வாளியோ கிட்டத்தட்ட காலியாக இருக்கும். பழைய வாளி குற்றற்ற உணர்ச்சியோடு அவளிடம் மன்னிப்பு கேட்டது. அதை திரும்பி பார்த்த அந்த பெண் அவளுடைய வழிப்பாதையை சுட்டிக்காட்டி, "நீ இருக்கும் திசையில் இந்த வழி எங்கும் பூத்திருக்கும். பூக்களை கண்டாயா? நீ அவற்றிற்கு தினமும் நீர் பாய்ச்சுகிறாய். நதிக்கு போகும் என் பயணத்தை நீ அழகாக்கிவிட்டாய்" என்றார். இளமையை போற்றி புகழும் ஒரு உலகில் நாம் வாழ்கிறோம். இது இளையது, உறுதியானது, வடுக்கலற்றதும் புதியதும் திறனுள்ளதுமாயிருக்கிறது. எனினும் தேய்தாகமும் விரிசல் உள்ளதும் தண்ணீர் நிற்காததுமான பழையவற்றிலிருந்தும் வலுவற்றதிலிருந்தும் வெளிப்படும் நீதி நிறைந்த ஒரு அழகை குறித்து நமக்குச் சொல்கிறது. முதிர்ந்த பாடல் எழுத்தாளர் ஒருவர், "நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவைப் போல் வளர்வான்" என்றார். இப்படி இருக்க, முதுமை என்றால் ஞானம் என்று எப்போதும் அர்த்தமாகாது. ஆனால் இளமை நம் வாழ்க்கைக்கு தர இயலாத படிப்பினைகளை முதுமை கற்றுத்தரும். காரணம், முதியவர்கள் கொஞ்சம் அதிக காலம் வாழ்ந்துள்ளனர், கொஞ்சம் அதிக அனுபவம் கொண்டுள்ளனர், மேலும் தேவனுக்குள் செழிக்கும்படியான விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் கொஞ்சம் ஆழமாய் வேரூன்றி உள்ளனர். இத்தகைய முதியோர் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். நமது வாழ்க்கையில் முதியவர்கள் தொடர்ந்து அற்புதமான கனி தருகின்றனர். அதனை கவனிக்கவும் அவர்களுக்காக அக்கறைப்படவும் நேரம் ஒதுக்குவோமாக. நீங்கள் சந்திக்கும் முதியவர்களுக்கு எவ்வாறு ஊழியம் செய்யக்கூடும்? அவர்களை கவனிக்கவும் பாராட்டவும். இன்று நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிதாவே, முதிர் வயதிலும் இன்னமும் கனி கொடுத்து வாழ்பவர்களை கவனிக்கும் கண்களை எனக்கு தாரும். ஆமென். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.